தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. நிகழ்கால ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டிய வேதத்தின்படி, எங்களுடைய சுயத்துல அல்ல, எங்களுடைய பலன்ல அல்ல, எங்களுடைய ஞானத்துல அல்ல, வேதத்தின்படி நாங்கள் செய்து வாழ வேண்டிய காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல நல்ல மனுஷனாகிய இருதயமாகிய அந்த இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை அவன் எடுத்து காட்டுகிறான் என்று பார்த்தோம். அது தொடர்ச்சியாக 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். தேவனுடைய பிள்ளைகள், அதான் நான் நேற்று சொன்ன, இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகள் இருக்குமாயிருந்தால், இருதயம் தேவனுடைய வார்த்தையில நிறைந்து வாழத் தொடங்குமாயிருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில வீணான வார்த்தைகள், வீணான சம்பாஷணைகள், காரியங்கள் வராது. நல்லா கவனிக்கணும். அப்ப என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் தான் கூடுகிற இடங்கள்ல அநேகரை பற்றி, விசேஷமாக அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, அநேகருடைய பிள்ளைகளை குறித்து தேவையில்லாத காரியங்களை கதைப்பதை அநேக இடங்கள்ல கேட்டிருக்கு. இது நல்லதல்ல, இது நல்லதே அல்ல. இந்த நாட்களில் வாழுகின்ற எங்களுடைய பிள்ளைகள் அநேகர் உலகத்துல விழுந்துடுறாங்க. விழுந்து எழுந்து வாழாண்டவர் அநேகருக்கு கிருபை செய்கிறாரு. அப்படி அவர்கள் உலகத்துல விழுந்து விடும்போது அவர்களை குறித்தே கதைப்பதும், அவருடைய தாய் தகப்பனை பற்றி கதைப்பதும், சகோதரங்களை பற்றி கதைப்பதும் நல்லதல்ல. வீணான வார்த்தைகள், இதற்கெல்லாம் தேவ சமூகத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லா பிள்ளைகளும் ஒரு காலத்துல விழுந்து ஒழும்புகிற ஒரு கட்டம் உண்டு. இளம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோட வாழுகிற நாங்களே அநேக தரம் உலகத்த காரியங்கள்ல, இச்சைகள்ல, மாமசத்துல விழுந்து ஒழும்புகிற அநேக நாட்கள் உண்டு. அநேகர் பகிரங்கமாகவும் அநேகர் மறைமுகமாகவும் இருதயத்துல விழுந்தொழும்புகிற, தேவனுக்கு விருப்பமில்லாத சிந்திக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்துல இருதயம் பிழையாக ஒரு காரியத்தை நினைத்தாலும் அங்கே பாவம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கவனம் இருக்கணும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பலவீனங்களை குறித்து கதைப்பதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. வேதத்தை புரட்டுகிறவர்களை, வேதத்தின் சத்தியத்தை புரட்டுகிறவர்களை, சத்தியத்தை மாற்றுகிறவர்களை, தங்களுக்காக பயன்படுத்துகிறவர்களை, தங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களை குறித்து இது சத்தியம் அல்ல, இது தேவனுக்கு விரோதமான காரியம், இது போய் வேத புரட்டல் என்று சொல்லுகிறதை குறித்து நான் இங்கு பேச வரல. அது தெய்வம். சத்தியம் என்றால் தெய்வம், சத்தியம் என்றால் இயேசு, இயேசு என்றால் வார்த்தை. அதை புரட்ட, அதை வச்சு விளையாட, அதை வச்சு தன்னுடைய லாபத்துக்கு, தன்னுடைய காரியங்களுக்கு பேசுவதற்கு எவருக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல. அதை குறித்து நாங்க கதைக்கலாம். அதை கதைக்கும் போது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் நாங்கள் கதைக்கிறோம். அதை குறித்து இங்க கதைக்க வரல. தனிப்பட்ட ஒருத்தனுடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களை, அதை குறித்து கதைப்பதற்கு ஆண்டவர் யாருக்கும் இடம் கொடுக்கல. எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. ஆகவே மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல
கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதான ஒரு கட்டாயம் இருக்கிறபடியா மற்றவங்களை குறித்து தயவு செய்து தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து கதைக்காதீங்க. அவருடைய பலவீனங்களை குறித்து கதைக்காதீங்க. ஆவியானோர் அப்படியாக வாழ எனக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.